அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை அமாவாசைக்கான சிறப்பு வழிபாடு மற்றும் வராகி அன்னைக்கு எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தை அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள். நம்ம மாதம் மாதம் வருகின்ற அமாவாசைக்கு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த தை அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்வது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கொடுக்கும். குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது தர்ப்பணம் செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவும், தை அமாவாசை தினத்தன்று எந்த காய்கறிகள் நம்ம சமைக்க வேண்டும் அப்படிங்கிறதும், கடன் பிரச்சனை தீர்வதற்காக கல்லுப்பு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவும் நான் கொடுத்துருக்குறேன். அந்த சேனலில் இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்து கொள்ளலாம். இந்த பதிவில் வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளன்று கடன் தொல்லை நீங்குவதற்காகவும் பணம் நம்ம கையில் பெருகுவதற்காகவும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எந்த தீபம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே வராகியம்மனுடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு செம்பிலையோ அல்லது ஒரு டம்ளர்லையோ தண்ணீர், சுத்தமான தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூர துண்டு, கொஞ்சம் துளசி இலை போட்டு நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. வைத்துட்டு உங்களால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுதோ அதை வைத்துருங்க. கல்கண்டு வைத்தா கூட போதும். வைத்துட்டு வராகியம்மனுடைய நாமத்தை 108 முறை 21 முறை 9 முறை சொல்லிவிட்டு வராகி எண்ணெயை வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு அந்த தண்ணீர் அப்படியே நைட்டு முழுவதும் நமக்கு பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு செடிக்கடியில், துளசி செடியில் இருந்தது அப்படின்னா துளசி செடியில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண செடியில் விட்டுருங்க. இல்லை செடியே இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னா நீங்கள் மண்ணுக்கு கிட்ட விட்டுருங்க. அதாவது நம்ம வீட்டு ஓரத்தில் கூட நம்ம விட்டுறலாம். கால்படாத இடத்துல நம்ம விட்டுறலாம். மொட்டை மாடியில் கூட தெளித்து விடலாம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த கல்லுப்பு பரிகாரம் கட்டாயமாக அமாவாசை தினத்தன்று செய்து பாருங்கள். அதற்கான பதிவும் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா, கல்லுப்பு பரிகாரம் காலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் மற்றும் ₹1 நாணயம் வைத்து நீங்கள் நிலைவாசலில் சிவப்பு நிற துணியில் அல்லது மஞ்சள் நிற துணியில் வைத்து கட்டி நிலைவாசலில் கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக, நமக்கு தெய்வீக கிடைச்ச நம்ம இல்லத்தில் நிறைவாக இருப்பதற்காக அமாவாசை தினத்தன்று இரவு, அதாவது அமாவாசை அன்று இரவு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க. சில்வர் டம்ளர் வச்சா கூட போதும். அந்த தண்ணீரில் நீங்கள் மூட வேண்டாம், ஒரு இது வச்சு மூட வேண்டாம். அது அப்படியே ஓப்பனில் விட்டுருங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் வச்சுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை செடியில் விட்டுருங்க. கால்படாத இடத்துல விட்டுருங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் அமாவாசை தினத்தன்றோ உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு முன்னோர்களை வழிபாடு செய்து பழக்கம் இல்லை பார்த்தீங்களா. அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். நமக்கு குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். வீட்டில் தெய்வீக கடாட்சமும் இருக்கும். ஏன்னா இல்லத்தில் தெய்வீக நடமாட்டம் இருக்கின்றது அப்படின்னா தண்ணீர் வைப்பது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து நம்ம நிலைவாசல்லே பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு அல்லது காலையில் கூட நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தோம் அப்படின்னாலும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தை அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி, அதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வராகி அன்னை வழிபாடு செய்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி, லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்தாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். தை அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. யாருக்காவது முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. பசு மாடுக்கு அகத்திக்கீரையோ அல்லது வெல்லம் கலந்து ஏதாவது சாப்பாடோ நீங்கள் கொடுக்கலாம். நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். செல்வம் நம்மளை தேடி வரும். காக்காவுக்கு நம்ம சாதம் வைக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கா ரூபத்தில் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய பித்ருலோகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய அவங்களுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே காக்காவுக்கு சாதம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம அமாவாசை தினத்தன்று வைத்தாலே போதும், அவங்களுக்கு அங்கே நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அடுத்து நம்ம முன்னோர்களுக்காக
ஏழை எளியோர் மக்களுக்கு, அதாவது வயதான தாத்தா பாட்டிக்கு வந்து நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், ஏதாவது உதவி செஞ்சாலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து செய்யலாம். அடுத்து அந்த நாளன்று நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ போயிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றது, குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா அமாவாசை தினத்தன்று மாலை நேரம் போய் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.